ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஹலோ மன்சூர், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் உனக்கு ஃளைட் டிக்கெட்டும் விசாவும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். தேங்க்ஸ்டா மச்சான், சீக்கிரம் வந்துடுறா. சரிடா, வந்துடுறேன். மாமா, துபாயில இருந்து மன்சூர் ஃபோன் பண்ணா. எனக்கு அங்க வேலை ரெடி பண்ணி தரேன்றான். விசா கூட அனுப்பி வச்சிட்டான். சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நீ அவசியம் போகணுமா? அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, அவ தூங்கிட்டு இருக்கா. கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன். நானாவது அக்கா மேல பாசத்தை மட்டும்தான் வச்சிருக்கேன். நீங்க அவ மேல உயிரையே வச்சிருக்கீங்களே, உங்களை விட வேற என்ன மாமா? அக்கா, நான் வேலைக்காக தான் வீட்டை விட்டு போறேனே தவிர உன்னை விட்டுட்டு போகலக்கா. அது என்னால முடியவும் முடியாது. நீ எப்பவும் என் மனசுல இருப்ப. நான் திரும்பி வரும்போது இந்த வீடு மறுபடியும் சங்கீதத்தால நிறைஞ்சிருக்கும். என்னோட பெரிய நம்பிக்கையே உன்னோட ஆசீர்வாதம் தான்க்கா. தீயாக கொதிக்கிற நகரம், தேனல்லி 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 கொடுக்கிற நகரம்.
தீயாக கொதிக்கிற நகரம். தேனல்லே தேனல்லே தேனல்லை கொடுக்கிற நகரம். உள்ளத்தில் உல்லாசம் எங்குமே சந்தோஷம் எங்கேயும் ஆகாஷம். இதுதானா புதுலோகம் காணும் கனவெல்லாம் நிஜமாக்கி தருகிற நகரம். நகரம் மணல் நகரம். பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ். என்னடா அது சூப்பரா இருக்குடா. முதல்ல ஃப்ளைட்ல வந்திருக்க. ஆமாண்டா. நல்லா என்ஜாய் பண்ணியா? சூப்பரா என்ஜாய் பண்ணாண்டா. ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. இதாண்டா நான் வேலை பார்க்குற ஃபாஸ்ட்ராக் ஆஃபீஸ். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்குடா. இந்த மாதிரி டீ கட்டில், எமர்ஜென்சி லேம்ப், பல்ப் எல்லாமே கிடைக்கும். எப்பயாச்சும் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், அப்பப்போ குடோன்லேயும் ஒர்க் இருக்கும். அப்படியா? ஆமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. எல்லாம் நல்லபடியாக பிஸியாக போயிட்டுருக்கு. தா டேய் என்னடா? டெலிவரி தான், வா போகலாம். ஏற்கனவே லேட் ஆச்சு. என்னாலயா? போட. டெலிவரி பண்ணிட்டு வந்தேன், வெயிட் பண்ணு. ஓகேடா. டேய் குடுறா. டேய் பரவாயில்ல, விடுறா. விடுறா. இந்த பக்கம் டயர்ட் ஆயிட்டியா? வாடா. என்ன சாமி சங்கு சுத்திட்டு இருக்கியா? மன்சூரா வா வா. நான் சொன்னல சங்கு சாமி. ஊர்ல இருந்து ஃப்ரெண்டு வருவான்னு நினைச்சேன், வந்துட்டான். பிரதர், என் பேர் நாராயண சுவாமி. ஃபேமிலிலாம் ஊர்ல இருக்கா. இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தாளிச்சுட்டு இருக்கேன். சமைக்கிறாராம். நேக்கு ஜோசியத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. நோக்கு நீ வந்த க்ஷணத்தை வச்சு கூட என்னால ஒரு பிரசன்னம் சொல்ல முடியும். உனக்கு ஒரு பொண்ணால நல்ல வாழ்க்கை வரும். டேய், அவன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். நீ அது இதுன்னு சொல்ல ஊரு ஓட வச்சிடாத. நீ வேணா பாருடா, அவனுக்கு ஒரு பொண்ணால நல்ல வாழ்க்கை வரும். வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீக்கு இல்லையா? தேங்க்ஸ். வாழ்க்கை வருதோ இல்லையோ காஃபி வந்துருச்சு. ஆனந்த், இவன் பேர் சுந்தர். ஹலோ. ஹாய். எங்களுக்கு எப்போ பசி எடுக்கும், நாங்கள் என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் எல்லாமே சுந்தர் பார்த்துப்பான். இந்த டெலிஃபோன் பில் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, இதை பற்றி நாங்கள் யாரும் கவலைப்பட்டதே இல்லை. எல்லாத்தையும் இவனே கட்டிடுவான். நான் ஏதோ சொந்த காசுல கட்டுறேன்னு நினைச்சுக்க போறாருப்பா. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆன்லைன்ல கட்டிடுவேன். நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனி ஒரு சின்ன பிரச்சனையில மூடி இருக்கு. பேசிட்டு இருக்காங்க. சரியானதும் நான் ஜாயின் பண்ணிடுவேன். இங்க நீங்க 3 பேர் தானா? இங்க 4ஆவதா ஒருத்தா இருக்கான். காலையில தூங்கி எழுந்த உடனே நீ அந்த புது கேரக்டரை பாப்ப. அவருங்க எல்லாருக்கும் பொழுது காலையில தான் ஆரம்பிக்கும், அவனுக்கு பொழுது விடியது ராத்திரியில தான். ஜேம்ஸ்.
எல்லாம் சைனா ஐட்டம்ஸ், பக்கா பிராண்டட் கம்பெனியோட டூப்ளிகேட் சாம்பிள்ஸ். ஓகே 30%. 20 தானே கொடுக்குறேன். சைனால இருந்து நீ தானே இம்போர்ட் பண்ண, ஏன் மார்க்கெட்ல விடல? ரிஸ்க் அதானே, அந்த ரிஸ்க்கு தான் 30%. வேணும்னா கொடு, இல்லைன்னா விட்டுரு. சரி சரி கொடுக்குறேன். ஓகே ஓகே டன். பாத்துக்க. ஜேம்ஸ் கொஞ்சம் வெளியே போலாம். ஃபாத்திமா, நான் சொல்லல ஜி. இவர்தான் ஜேம்ஸ். வணக்கம். நமஸ்தே பாய் சார். எனக்கும் ஃபாத்திமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்காக அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா. எங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கிடைக்கல. நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணு ஜேம்ஸ். நோ ப்ராப்ளம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். கோபாலகிருஷ்ணன் கிட்ட நான் கேட்டு சொல்றேன். உன் ஒய்ஃபோட நீ அங்க தங்கிக்கலாம், சரியா? ஜேம்ஸ், இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. டிலே பண்ணாம அனுப்பிடு. வீடு கட்டுற வேலை நிக்க கூடாது. நான் பாத்துக்கிறேண்ணே. ஒரு உதவி, என் ஃப்ரெண்டு நௌஷாத்னு புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கான். அவன் தங்குறதுக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணணும். நல்ல பையன் தானே? நல்ல பையன் தானே. அப்ப சரி. ஜேம்ஸ். அண்ணே மன்சூர். வணக்கம் சார். என் ஃப்ரெண்ட் ஆனந்த் ஊர்லேருந்து வந்திருக்கான். இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஆள் ரொம்ப திறமையான சார். ஆளு நல்லவனா இருந்தாலும் சரி, வந்த நேரம் சரியில்லையே. ரிசெஷன் வேற, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் டவுனா இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆளுங்களை கொண்டு வான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கூட்டு போன்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். சரியா தம்பி? நான் கிளம்பட்டுமா ஜேம்ஸ்? சரிங்கண்ணா. மன்சூர், ஆனந்த் நம்ம ஆபீஸை பார்க்கட்டும். கண்டிப்பா. இங்கதான். ஆனந்த் வா. பேக்கப் பண்ணிட்டீங்களா? ஜேம்ஸ் சார், பேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். உங்க டைம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க தானே எங்களுக்கு நல்லது செய்யணும். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? கண் பார்வை தெரியாத உங்களோட திறமை 5க்கும் 10க்கும் வீணாயிடக்கூடாதுன்னு தானே உங்க எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வந்தேன். பாடுறவனுக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சவ முடியும். புரிஞ்சுக்குங்க, ஆடியன்ஸ் அட்ராக்ஷன்லாம் போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு நீங்க மட்டும் டமுக்கு டமுக்கு அடிச்சிட்டு இருப்பீங்க? ஆபரேஷன் ஆனதும் ஜலீல் மறுபடியும் பாடுவான் சார். இதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் சும்மா இருப்பாங்களா? வேற ட்ரூப்பை கொண்டு வர சொல்றாங்க. சொல்றதை புரிஞ்சுட்டு கிளம்புங்க. விஷால், நாளைக்கு உங்க எல்லாரும் ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்துரு, சரியா? இந்த காலத்துல பாவமே பார்க்க கூடாது. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டேங்கிற, அதான் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். So this is the place, huh? Yes sir. Comfortable here? Yes sir. Cool. இத பாரு, இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே பூர்ணிமா. Oh, happy anniversary. உன் விஷஸ் வாங்குறதுக்காக நான் இங்க வரல பூர்ணிமா. புரிஞ்சுக்கோ. வெட்டிங் டே அதுவுமா கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி வரேன்னா என்ன அர்த்தம்? தெரியல சார். என்ன சார் சார்னு சொல்லி கொல்லாத. உனக்கு சுத்தி வளைச்சும் சொல்லிட்டேன், நேராவும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன தாண்டி பண்ண முடியும்? சரி வா, கிளப்புக்கு போலாம். என் வெட்டிங் ட்ரீட் தான் தரேன். அதை நீங்க உங்க வைஃபோட வந்து கொடுங்க, நான் வரேன். வருவ பூர்ணிமா, நீ கண்டிப்பா வருவ. டேய் சுந்தர், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, விஜயோட ஒரு 5-6 படம் சேர்ந்த மாதிரி டிவிடில சீப்பா கிடைச்சது. ஆனா படமே வர மாட்டேங்குதுடா. டேய், இந்த மாதிரி திருட்டு டிவிடில படம் பார்த்தா விஜய் படம் பார்க்க முடியாது. விஜயோட போட்டோ தான் பார்க்க முடியும். டேய் மன்சூர், நான் மறந்தே போயிட்டேன்டா. அமீன் அவளோட கல்யாண சீடி என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காடா. கொண்டு வாயேண்டா சீக்கிரம். இதோ எடுத்துட்டு வரேன். முத நம்ம ரூம்ல போறது மங்களகரமான சீடியா இருக்கட்டும். ததாஸ்து. டேய், என் தங்கச்சி கல்யாணத்தை உங்க எல்லாரும் இன்வைட் பண்ண முடியல, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அது பரவாயில்லடா, உன் கல்யாணத்துக்காவது மறக்காம கூப்பிடு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே தங்கச்சி கல்யாணத்தை சீடியில பார்க்க போற ஒரே அண்ணன் நீயா தான்டா இருக்க முடியும். சாமி சாமி சாமி, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்பா, இந்த சுந்தர் இதை போடு.
ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனவாசையின் பிளைண்ட் ஃபியூரியில நீ தான்டா பாட போற. நான் எப்படி பாடுறது? இதுல பாடி இருக்கல. இதெல்லாம் சும்மா லைட் மியூசிக்டா. டேய் இது பிளைண்ட் மியூசிக். ஒரு கருப்பு கண்ணாடி போட்டா நீ பிளைண்ட் தான். டேய் ஜேம்ஸ் இத பிரச்சனை இருப்பதுடா. டேய் அந்த ப்ரோக்ராமோட அட்ராக்ஷனே அவங்க பிளைண்ட்ஸ்ங்கிறது தான். ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் அவங்கள அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் பாவன்னு அனுப்பாம இருந்தேன். அதுக்காக அவன் ஆல்மாட்ட பண்ண சொல்றியா? டேய் அவன் விசிட் விசால வந்திருக்கான்டா. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பதில் சொல்லணும். ஏய் சங்குதித்து பார்க்கவா, அது ஏதாவது பிரச்சனை தான் சொல்லிடும். நீ வாயை மூடிட்டு இருந்தாலே ஒரு பிரச்சனையும் வராது. டேய் மன்சூர் சொல்றதுலயே நியாயம் இருக்குடா. டேய் நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்த போறதில்ல. ஒரு 5 நிமிஷம் வேஷம் போட போறோம், அவ்வளவுதானே? அந்த 5 நிமிஷம் வேஷம் தான் பிரச்சனையே முடியும். நாம சொல்ற பொய்யால 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த பொய்யை எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லலாம். நான் பாடுறேன்டா. Special song, motivation, MC Rico, Jackie, sensation, Jackie. வான்மழை பூத்தூவுதே, தேன்மழை நான் தூவுவேன். வான்மழை பூத்தூவுதே, தேன்மழை நான் தூவுவேன். ஊருமில்லை இங்கு, உறவுமில்லை இங்கு, யாருமில்லை எனக்கு. பாடல் கேட்டு கைகள் தட்டும் ஓசை, அது போதும் போதும் எனக்கு. உயிரில்லையே, உடல் இல்லையே, இசையில்லையே, நான் இல்லையே. வான்மழை பூத்தூவுதே, தேன்மழை நான் தூவுவேன். செடியில் மலரும் அரும்பும் தினமும் வாசம் கொண்டு வரவில்லையா? உலகம் இரவில் உறங்கும் பொழுதும் வானில் நிலவு வரவில்லையா? ராகங்கள் பாடத்தான், வாழ்க்கையே வாழத்தான், சோகங்கள் மாறத்தான், சொந்தங்கள் சேரத்தான். கொண்டு வந்ததென்ன, கொண்டு போவதென்ன, ஏதும் இல்லை மனிதா. நாளை உலகம் உன்னை நல்ல மனிதன் என்று போற்ற வேண்டும் மனிதா. உயிரில்லையே, உடல் இல்லையே, இசையில்லையே, நான் இல்லையே. வான்மழை பூத்தூவுதே, தேன்மழை நான் தூவுவேன். நம்பிக்கையோடு சிகரத்தை எட்டி பீட்டி வெற்றியை தேடு. உண்மை பசுமை உடைகள் உடுத்திய மரங்கள் காற்றை நமக்கு தரவில்லையா? மலையில் இருந்தே நடந்திடும் நதியும் தாகம் தீர்க்க வரவில்லையா? பறவைகள் வாழ்விலே துயரமே இல்லையே. ஊருக்கே வாழ்ந்து பார், இன்பங்கள் கொள்ளையே. கொண்டு வந்ததென்ன, கொண்டு போவதென்ன, ஏதும் இல்லை மனிதா. நாளை உலகம் உன்னை நல்ல மனிதன் என்று போற்ற வேண்டும் மனிதா. உயிரில்லையே,
சான்ஸ் இல்லை, சூப்பராக பண்ணு. கலக்கிட்ட மச்சான். சரி, கண்ணாடி சரியா மாட்டேன். ஓ புட்றா, மெதுவா மெதுவா பார்த்து, ஸ்லோவா. ஹலோ தம்பி, கை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். பை த பை, ஐ ஆம் பிளைண்ட் மூசா. நீங்களும் பிளைண்டா? நோ நோ நோ, நான் பிளைண்ட் இல்லை. பிளைண்டுகளுக்கு ட்ரீட் பண்ணுற ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், இந்த கண் பாரு உங்களுக்கு டாக்டராண்டா, உஷாரா சார். மேடம் கூப்பிடுறாங்க. ஓகே, வரோம் சார். சரி சரி. என்னடா ஜேம்ஸ் ஆளே காணோம்? அவன் இங்கே எங்கேயாவது இருப்பான். அதோ இருக்கண்டா. Hi, I'm Nisha. Congratulations. Hi. You sang very well. Thank you. உங்க பாட்டை ரசிக்காம யாராலையும் இருக்கவே முடியாது. உங்க டேலண்ட்க்கு நீங்க எங்கேயோ போறீங்க. You would have many fans, but I will be the first one for you. கண்ணு தெரிஞ்ச நாங்க பொய்யான உலகத்தை தான் பார்க்கறோம். பார்வை தெரியாத நீங்க தான் உண்மையான உலகத்தை பார்க்கறீங்க. All the best for you. Thank you. அப்பாடா. டேய், நீ கலக்கவே முடியாத கெட்டப்ப ஜேம்ஸ் உனக்கு போட்டு விட்டான்ல? ஆமா ஆமா. இனிமே உனக்கு பெர்மனண்டா இந்த கெட்டப் தான். மாட்டு. மாட்றா கண்ணாடியா. ஓகே. கண்ணா நல்லா முடிங்க. வா. நிஷா. டாடி, நான் ஹோட்டல்ல இருந்து வரேன். நம்ம ஹோட்டல்ல நிறைய தப்பு நடக்குது. பார்ல திருடுறாங்க, ரெஸ்டாரண்ட்ல ஏமாத்துறாங்க. Dismiss all of them. I understand your emotions. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கதாம செய்யும். கண்டுக்காம இருந்தா தெரிஞ்சிருமோங்கிற பயத்திலேயாவது இருப்பாங்க. கேட்டுட்டா இவ்வளோதானு அலட்சியமாயிடுவாங்க. அதுக்காக அவங்கள மன்னிக்கிறதா? தப்பு இல்லைம்மா. சாவணும்னு கடல்ல விழுந்தவனை கூட தண்ணி மன்னிச்சு 3 தடவை மேலே தூக்கி விட்டுரும். நீ 3 தடவை மன்னிக்க வேண்டாம், 1 தடவை மன்னிச்சா போதும். இந்த டேடிக்காக. ஓகே, ஹேவ் யூ டின்னர். குட் நைட். தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்குற அப்பாவை நான் இந்த வீட்டில் தாம்மா பார்க்குறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. உயிர் போனாதான் அழுவாங்க. நீ அழுதாலே அவருக்கு உயிர் போயிடுமா. உன்னை கை குழந்தையா விட்டுட்டு உங்கள் அம்மா இறந்து போன சமயத்தில் எத்தனையோ பேர் அவரை 2ஆம் கல்யாணத்துக்கு கேட்டாங்க. ஆனால் உங்கள் அப்பா காது கொடுக்கவே இல்லை. நானும் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசினதெல்லாம் 2 வார்த்தை தான். நிஷா சாப்பிட்டாலா, நிஷா தூங்குனாலா, இதை தாம்மா என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த பால்ல எப்படி அடிக்க போறான் பாடுறா. சூப்பர். தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீமே நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கு. அவனுக்கு 10ஆம் இடத்துல சுக்கரன் உச்சண்டா. 28 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்கானா சும்மாவா? காலம்பரே சங்க சுத்தி பார்த்தேன். தோனி பாகிஸ்தானை கிழிச்சிருவான் பாரு. मैच ये लोग फिक्स करते हैं और नाम पाकिस्तान का लग जाता है. बहुत खुश हैं ये लोग. सारा मैच फिक्स है. अभी देखे एक एक करके विकेट गिरेगा. ஏண்டா உங்களால ஜெயிக்க முடியலன்னா எங்க மேல பழி போறதா? ओए, रुमाल घुमा के मैच इंडिया फिक्स करता है, ये सबको पता है. और नाम खराब पाकिस्तान का है. பழி போடுறதா? வேணுனே வம்பிழுக்கிறதுல நீங்க தானே நம்பர் 1. உங்க நாட்டு வானத்துல ஒரு புறா கூட நிம்மதியா பறக்க முடியாது. पाकिस्तान के बारे में इतनी नापाक बातें. இந்தியாவை பத்தி தப்பா பேசுறா. துஷ்டர் கண்ட நாம தான் தூரம் வாடா. சங்க தப்பா சுத்திடணும். இப்படி எல்லாம் நடக்கணும் சொல்லவே இல்லையே. ஏய், மாரோ साले को. வாடா வாங்க. இந்தியாவை பத்தி எவனும் தப்பா பேசக்கூடாது. India, Pakistan in your country, not here. Ask them to behave themselves. Otherwise, there will be big trouble. Sorry, sir.
இந்தியாவை பத்தி தப்பா பேசினானே, அதனால தான் நான். ஆமா, இவர் காந்தியோட பேரன். இந்தியாவை பத்தி சொன்னது அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. நம்ம ஊர்லயே கூட யாரும் மகாத்மா காந்தி ரோடுன்னு முழுசா சொல்றதில்ல, எம்ஜி ரோடுன்னு சுருக்கி ஸ்டைலா சொல்றாங்க. நீ என்னமோ இங்க வந்து இந்தியாவுக்காக கொடி பிடிக்கிற. நீ இதே கோபத்தை இந்தியாவில் காட்டியிருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ண 4 பேர் வந்திருப்பாங்க. இது கல்ஃபுடா, இங்க யாருக்கும் யாரையும் திரும்பி பார்க்க நேரமும் கிடையாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. நீங்க விளையாட்டா பார்க்க வேண்டியதானடா. நான் கேட்கறேன், இந்தியாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆனாலும் அவங்களுக்கு சம்பளம் கேரண்டியா இருக்கு. நீ 30 நாள் வேலை பார்த்தாலும் உனக்கு 1ஆம் தேதி என்ன சம்பளம் இருக்குன்னு ஏதாவது கேரண்டி இருக்காடா? நீ 4 காசோட போனா தானே ஊர்ல உன்னை மதிப்பாங்க. எதை விட்டாலும் திருப்பி பிடிச்சிடலாண்டா. ஆனா சம்பாதிக்கிற இந்த வயசை விட்டுட்டனா நீ என்ன துரத்தினாலும் திருப்பி பிடிக்க முடியாது. பொழைக்கிற வழியை பாருங்கடா. இவர்கிட்ட விளம்பர சங்கம் இருக்குமோ? நல்லா தான் நடிக்கிற. விஷால், சார் இப்போ எப்படி இருக்காரு? பரவாயில்ல சார். இந்தா சார், ஆனந்த் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சார். ஜலீல் சார், நீங்க படுங்க. உங்க முகம் பார்த்து நன்றி சொல்ற கொடுப்பனை எனக்கு இல்லை சார். ஐயோ, நீங்க எமோஷனல் ஆகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசா உதவி பண்ணல சார். இல்லை சார், நீங்க செஞ்ச உதவிக்கு பின்னாடி எங்க 10 பேரோட குடும்பம் இருக்கு. நாங்க என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டோம். பணம் கொடுத்துருக்கேன், மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கங்க. யூ ஆர் a குட் சிங்கர். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க கண்டிப்பா மறுபடியும் பாடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் சார். பாத்துக்க விஷால். சரிங்க சார். டேய், கரடியா போடுறா. ஜலீல் ரொம்ப எமோஷன் ஆயிட்டார்ல. ஆமா, எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ செஞ்சது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். நான் என்னடா செஞ்சேன்? வா. ஐயோ, இவரா? பிளைண்ட் டாக்டர். வா. ஏய் ஆனந்த், கூப்பிட்டோம். ஆனந்த் கிரேட் சிங்கர். வாவ், என்னமா பண்ணீங்க. நீங்க எப்பவுமே என் மைண்ட்லயே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஆமா, இங்க சிங்கர் ஜலீல பாத்துட்டு வரோம். வாடா போலாம். வா. இருங்க, கொஞ்சம் இருங்க. என்ன அவசரம்? அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன், பட் அவசரமா நீங்க கிளம்பிட்டீங்க. ஆமா, இந்த கண்ணு எப்படி பிறவிலேவா இல்ல ரீசெண்டாவா? 2 நாளா. என்னது? இல்ல 2 வருஷமா. 2 வருஷம் தானே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம். வாங்க, ஒரு ஐ டெஸ்ட் எடுத்துடலாம். சார், போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர்ல இருக்க பேஷண்ட் காம்ப்ளிகேட்டடா இருக்காரு. வாங்க சார். யாரு? அந்த பிஸ்வஸ் சௌத்ரியா? வந்து பாக்குறேன். கிளம்பிட்டாங்க. சரி, அப்புறம் பார்ப்போம். இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நடத்துறது நீங்க தானே. இந்த ரெசெஷன் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை ப்ராஃபிட்டபிளா நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இங்க வேலைக்கு வந்தா வேலையை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அதுக்காக தான் கஸ்டமர்ஸ் இங்க வராங்க, உங்களை பார்க்க இல்ல. Every guest is important to this restaurant. Treat everybody equally. Got it? தனித்தனியா போய் செல்லம் கொஞ்சம் கூடாது. சார், நான் யாரையும் கொஞ்சல சார். Just shut up. நீ கொஞ்சம் தேவண்டி கேட்டா? இங்க யார கொஞ்சறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா இங்க இருக்கலாம். That's it. Okay? என்னடி இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்கான்? அவ ஒன்ன திட்லடி, எல்லாம் இவளால. ஏய், என்ன என் மேல பழி போடுற? பின்ன அவ உன் மேல ஆசையா இருக்கா, உன் கூட ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறான். நீ அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிற. அந்த கோவத்தை எங்க மேல காட்டுறான். அதுக்கெல்லாம் அவன் வேற ஆளை பார்க்க சொல்லு. இவ ஒருத்தி பொழைக்க தெரியாதவ. தெரிஞ்ச கதை தானே. வா. டேய், நான் போய் பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹேய், கண்ணு தெரியல அவனை. யாரை பார்த்து சொல்ற? ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டற. என்னடா நீ? ஏய், யாரா பாத்திரம் கித்திர போறானா? பிரச்சனை ஆயிடும்டா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். அந்தை மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரி.
Your child? Yes, sir. കുടുംബയെ വിട്ടിട്ട് എങ്ക പോയിരുന്നീங்க? ഞാനിവിടെ അടുത്ത കടയിൽ പോയിരിക്കായിരുന്നു. വളരെ താങ്ക്സ് സർ. താങ്ക്സ് സർ. Who is father of this child? സർ, ഞാനാണ് സർ. Come on, Javed. Arrest him. Sir, give me the child. എന്താ സർ? സർ, 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 പ്ലീസ് സർ. டேய், இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன பண்ணி வச்சிருக்க? டேய், அவர் எதுக்குடா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க? பின்ன அரெஸ்ட் பண்ணாம? துபாயில ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. குழந்தைய தனியா வீட்ல விட்டு போனா பேரண்ட்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வேற டைரக்டா இன்வால்வ் இருக்கு. அப்புறம் பிரஸ் மீடியான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இதனால என்ன பிரச்சனை வரப்போ தெரியுமா? நீ பாட்டு போய் காப்பாத்திட்ட, பிளைண்ட் மாதிரி நடிச்சிருக்க. போடாங்க, என்ன நடக்க போதோ வா. டேய், என் ஜோசியம் பலிக்காதுன்னு சொன்னேலே, பாத்தேலா? என் ஜோசியம் பலிச்சிடுது. போடா, பலிச்சுதான் கிழிச்சுது. ஆளப்பாரு. ஏய், ஒரு பொண்ணால அவனுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னானா இல்லையா உன்கிட்ட? ஆமா. இன்னைக்கு பாரு, பேப்பர்ல பேர் வர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு குழந்தைய காப்பாத்துனா. குழந்தை என்ன குழந்தை கண்ணா? பொன் குழந்தை. அதான்டா என் சங்கு ஜோசியம். பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே சொல்லுவோம், தெரியுமோ இல்லையோ? ஏய், அவனே ஒரு குழந்தைய காப்பாத்தி விட்டு என்ன அம்மா ஏதாவது பயத்துல இருக்கா? நீங்க ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்கனே? நான் என்னடா கொலையா பண்ணிட்டேன்? ஒரு குழந்தையை தானே காப்பாத்தினேன். இதுல என்ன தப்பு? இதுல என்ன பிரச்சனை வரும்? எனக்கு புரியவே இல்லடா. டேய், ஆல்ரெடி பிளைண்ட் சிங்கர் நீங்க ரெஜிஸ்டர் இருக்க. அட்லீஸ்ட் ஒன்று 100 பேரா பார்த்துக்க மாட்டாங்களா? அது போயின்னு நீயே உடச்சிட்ட. அதுல யாரா ஒருத்தர் உன்னை ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? தேவையில்லாத ஏன்டா நீ யோசிக்கிற? நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. இவ்வளவு பெரிய ஊர்ல நான் எல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன யார்டா ஞாபகம் வச்சுக்க போறாங்க? இல்லடா, உன் முகம் யார் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கோ அவங்க உன்னை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க. சீட்டிங் சீட்டிங் உங்க ஃப்ராட் தரத்துல எங்களுக்குள்ள ஷேர் இருக்குன்னு நினைப்பாங்க. You not only cheated us but the public also. எங்க உங்க லீடர்? Where is Anand? All of you cheated. Are you blind? Remove your glass. Let me see. அந்த ஆனந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். விசிட் விசால வந்துட்டு இப்படி ஃப்ராட் பண்ணா என்ன மாதிரி பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க தெரியுமா? மேடம், என்ன தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுங்க மேடம். அந்த சிங்கர் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால நான் தான் மேடம் ஆனந்த ஃபோர்ஸ் பண்ணி பாட வச்சேன். எனிவே பப்ளிக்க சீட் பண்ணி காசு வாங்கியிருக்கீங்கல்ல? மேடம், அந்த பணத்தை தான் ஜலீலோட ஆபரேஷனுக்கு மூசா ஹாஸ்பிட்டல்ல ஆனந்த் கட்டியிருக்காரு. ஹலோ. அங்கிள், நான் நிஷா பேசுறேன். ஆனந்த்னு நம்ம ஹோட்டல் ஸ்டேஜ் சிங்கர் பிளைண்ட் ஒருத்தர் ஆபரேஷனுக்காக பணம் கட்டியிருக்காரா? ஆமாம்மா, ஜலீலுடைய ஆபரேஷனுக்கான எல்லா பணத்தையும் அவனே கட்டிட்டான். ஓகே அங்கிள். ஆனந்த் ரொம்ப நல்ல பையம்மா. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். தேங்க்யூ. போங்க போங்க. யூ கேன் கோ. டேய் மன்சூர். என்னடா? இந்த ஹல்ஃபலா கம்பெனியை பற்றி உனக்கு தெரியுமாடா? ஆமாம், என்ன விஷயம்? இல்லை, நாளைக்கு வாக்-இன் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெகுலரான விஷயம் தான். ஓகேன்னு அட்டன் பண்ணி பாரு, தப்பில்லை. ஆமாம், இன்டர்வியூ எப்போ? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. Good. You have good qualifications. Good experience too. But you should be practical. Sure, sir. மிஸ்டர் ஆனந்த் சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் டேட்டில் கட்டி முடிச்சு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பட் இப்போ டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு ஆள் அதிகமாக எடுப்பீங்களா? நோ சார், ஆளை குறைச்சிடுவேன். என்னது? ஆளை குறைப்பீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? சார், நடக்க ஆரம்பித்த குழந்தை தவறி கீழே விழுந்ததுன்னா சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும். யாராவது இருந்தால் தான் சார் அழும். யாரும் இல்லைன்னா தன்னால் நடந்து போயிடும். அதே மாதிரி தான் சார், கூட்டம் அதிகமாக இருந்தால் வேலை குறைஞ்சு பேச்சு அதிகமாயிடும். நம்ம பேச்சே இல்லாமல் வேலையை அதிகப்படுத்துவோம், சம்பளத்தையும் அதிகப்படுத்துவோம். ஓகே, வில் இன்ஃபார்ம் யூ. தேங்க்யூ சார். மிஸ்டர் ஜித்தின். எஸ் சார், உள்ளே போகலாம்.
கிடைச்சிச்சா? உன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவே இல்லையாடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் அப்பாயிண்டட்னு சினிமாவில் மட்டும்தான்டா உடனே சொல்லுவாங்க. நிஜ வாழ்க்கையில் நமக்கு வேலை இல்லைங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்டா. வா போலாம். மார்னிங் மேடம். சார் மேடம் அவங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. எம்டியா? வேலை இல்லைன்றது நிஜ வாழ்க்கையிலும் உடனே தெரிஞ்சுக்கலாம். வா போலாம். கோபாலகிருஷ்ணன் சார் குழந்தையோட பர்த்டே, நீ கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுவோம். என்னம்மா இருக்குடா? டேய் பூர்ணிமாடா. இந்த கலருக்கு மேட்சிங். ஏ பூர்ணிமா. ஹாய். ஹாய் மன்சூர். என்னங்க? ஹேய், நீங்க ரெண்டு பேருமே முன்னாடி பிளான் பண்ணி இங்க வந்துட்டு இப்போ எனக்காக டிராமா பண்றீங்களா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மன்சூர், தெரிஞ்சவங்க சென்னைக்கு போறாங்க. அதான் உங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு ஷாப்பிங்க்கு வந்தேன். எனக்கு gift வாங்க வேண்டியது இருக்கு. யூ கேரி ஆன். ஓகே மன்சூர், பை. பை. See you. கோபாலகிருஷ்ணன் குழந்தைக்கு இந்த லவ் சிம்பிள்லாம் புரியுற வயசாடா. சரி சரி கொடு, நல்லா இருக்கு, பார்த்துக்கலாம். குழந்தைக்கு வேற கிஃப்டை செலக்ட் பண்றேன். ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு பதிலா இங்கே வேலை பார்க்கலான்னு தோணுதுடி. மன்சூர், என்ன பூர்ணிமா? என்ன இது? இல்ல உனக்கு தான். சொல்லு மன்சூர். வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சு பாரு. ஓகே, தேங்க் யூ. வாடி வரேன். பை. वालेकुम अस्सलाम। வாங்க சார். كيف حالك؟ தேங்க்ஸ் சொல்லு. Thank you uncle. Come on, cut the cake. Happy birthday. Happy Okay, Mr. Gopal Krishnan. Thank you, sir. Okay, see you all. Thank you, Bye. sir. Bye, everybody. என்னங்க இவ்ளோ தூரம் அவர் வந்துட்டு சாப்பிடாம போறாருங்களே? லக்ஷ்மி, அவர் பையன் பிறந்த நாளுக்கு லண்டன்லேருந்து அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ வந்தவங்களை கவனி. சரி. ஜேம்ஸ், மன்சூர், நீங்கள் வாங்க. வாங்கப்பா, உட்காருங்க. இது என்ன வீடா இல்ல பேலஸா? சார், இது அரபியோட வீடா சார்? அது என் வீடு. ஊர்ல கட்டிட்டு இருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சிடும். அதான் அண்ணா அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இருக்காத பின்ன. நான் ரோட்ல கடந்தவன்டா, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டா. தேடின வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை செஞ்சேன். என்ன வேலைன்னு நினைக்கிற? கடத்தல் கள்ளத்தோணின்னு இங்க வந்து சேர்ந்தேன். தெய்வம் மாதிரி கிடைச்சார அரபி எனக்கு. அரபி என்னோட அதிர்ஷ்டம்னா என் மனைவி லக்ஷ்மி நான் செஞ்ச புண்ணியம். வயசு வித்தியாசம் பார்க்காம முழு மனசா அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளும் என் 4 குழந்தைகளும் தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கிடைக்காம வளர்ந்தவன் நான். அதனால தான் அவசர அவசரமா எல்லாத்தையும் அவங்களுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க தவிச்சிடக்கூடாது இல்லையா? அண்ணா, 4 கிழமை என்ன பேசுறேன்? உங்க ஜாதகப்படி அயன சயன போக யோகம் நன்னா இருக்கு. நீங்க நினைச்சா கூட கெட்டது நடக்காது. முதல்ல எங்களுக்கு நல்லது பண்ணுங்கண்ணா. சீக்கிரமா சரக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பூர்ணிமா சார், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிக்காத வேலையை பார்க்காதன்னு? சார், காலையில இந்த ஃபாரின் டெலிகேட்ஸை நான் தான் ரிசீவ் பண்ணேன். அப்புறம் இந்த பேங்க்வெட் ஹாலில் நான் தான் பக்கத்துல இருந்து கவனிச்சேன்.
இதுல உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நான் பிடிக்கலன்னு சொன்னது நீ வெளியே போய் பார்க்குற வேலைய. பண உதவி நான் செய்கிறேன், நீ மன்சூரோட ஊர் சுத்திட்டு பிரசன்டேஷன் வாங்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சார், அது என்னோட பர்சனல். நான் உன்னை ஏன் பர்சனல் நினைச்சிட்டு இருக்கேன். That's not my problem. What is so great about him? Bloody fellow. சார், நான் மறுபடியும் சொல்றேன். நான் பார்க்குற வேலையில தப்பு இருந்தா என்ன கண்டிங்க. As a boss உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா மன்சூர் என்னோட பர்சனல். அடுத்தவங்க பர்சனல்ல ஜென்டில்மேன் தலையிட மாட்டாங்க. நான் உங்களை ஜென்டில்மேன் நம்புறேன். இது துபாய். கை வச்சா பிரச்சனை ஆயிடும் தாண்டி உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஓம் கணானாந்த்வா கணபதிகும் அவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்மண்ணாதிபஸ்ரீதுஷாதனம். டேய் என்னடாச்சு? என்னடாச்சு? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மாமா. எனக்கு நல்ல வேலையா கிடைச்சிருக்கு மாமா. ஆமா, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மிஸ்டர் ஆனந்த், எங்க எம்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும், பழக்கம் இல்ல. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீங்க இன்டர்வியூக்கு வந்தப்ப மேடமும் அங்க கரெக்டா வந்தாங்க. உங்க பயோடேட்டா கூட பார்க்காம உங்களை அப்பாயின்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு, அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. கீப் இட் அப். நாளைக்கு மேடம் சைட் விசிட்டுக்காக வர்றாங்க. ஆனந்த் மேடம். ஹலோ மேடம். Hi Mr. Anand, how are you and how is your job going on? ஃபைன் மேம். உங்க கம்பெனின்னு தெரியாம தான் அன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு வந்தேன். உங்களை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு. ஏ? இல்ல, அன்னைக்கு பிளைண்ட் சிங்கர் மாதிரி ஏமாத்தி இருக்கேன். So what? லாபம் எதுவும் எதிர்பார்க்காம நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல மனசு எனக்குள்ளேயும் வரக்கூடாதா? நான் ஏன் உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல போறேன் மிஸ்டர் ஆனந்த். Okay, you carry on with your work. Thanks, ma'am. We'll see later. யாரா நீ? என்ன பார்த்து இல்லையா சார்? நான் பூர்ணிமா ஃப்ரெண்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி சாப்பிட வந்தேன். உன் முகம் இங்கே வந்து காஃபி சாப்பிட்ற முகமா தெரியலையே. என்ன சார், அதுக்கெல்லாம் வேற முகம் இருக்கான்னு? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. உன் முகம் பிளாட்ஃபாரத்தில் HT சாப்பிட்ற முகம். இனிமே நீ இங்கே வரக்கூடாது. அதையும் மீறி உன்னை இங்கே பார்த்தேன். நீ டெலிவரி பண்ணுற குட்ஸோட சேர்த்து உன்னையும் டெலிவரி பண்ண வேண்டி வரும். மைண்ட் இட். சார், இது மன்சூருக்கு. இப்ப போய் கொடு. பூர்ணிமா, என்ன நினைச்சிருக்க அந்த மோகன்ராஜ்? மரியாதை தெரியாத அந்த ராஸ்கருக்கு அவன் எச்சி காப்பி குடிக்க நான் வந்தேன். எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை அங்கேயே தொலைச்சிருப்பேன். I'm very sorry மன்சூர். நீ அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அந்த வேலையை வேணாம், வெளியே வந்துரு. என் நிலைமை உனக்கு புரியாது. நான் நேர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நாம இனிமே இங்க மீட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். ப்ளீஸ், I'm so sorry. டியூட்டி முடிச்ச உடனே எங்க மீட் பண்ணலான்னு நானே சொல்றேன். சரியா? சரி. ஹலோ. ஜேம்ஸ் அண்ணா சொல்லுங்கண்ணா. நீ சொல்லி தானே நௌஷாதுக்கு ஃப்ளாட் கொடுத்தேன்? ஆமாண்ணே. அங்கே ஏதோ தினம் பிரச்சனையா இருக்குன்னு அக்கம்பக்கத்து ஃப்ளாட்காரங்களாம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃப்ளாட்காரங்க போலீஸ் கிட்ட போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ அங்கே போ, வெக்கேட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா. நௌஷாத் எங்க? தெரியாது. தெரியாதுன்னா? எனக்கு தெரியாது. நீங்க புதுசா கல்யாணம் ஆகி வந்ததால தான் அந்த ஃபிளாட் உங்களுக்கு கொடுத்தோம். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குங்க? அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிடணும். நௌஷாத் இப்ப வரும்ல? தெரியாதுன்னு சொல்றல்ல. என்ன எதை கேட்டாலும் தெரியலன்னு? அவன் பொண்டாட்டி தானே நீ?
அப்படிதான் நானும் நம்பினேன். எங்க அம்மா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஆனா அவரு 2 நாள் வரைக்கும் தான் நல்ல மனுஷனா இருந்தாரு. இல்ல 2 நாளும் கூட இல்ல, அவர் நாடகம் ஆடி இருக்காரு. என்ன ரொம்ப கீழ்த்தரமா நடத்த ஆரம்பிச்சாரு. ஏய், அவர் என்னோட பாஸ் டி. உன்னை விட அவர் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க போங்க சார். நான் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியும்? நான் அவரை உண்மையா நேசிச்சேன். சரி, நௌசத் வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அண்ணா, எங்க மதத்துல கடவுளுக்குன்னு உருவம் கிடையாது. ஆனா நான் உங்களை உருவம் இருக்கிற கடவுளா பாக்குறேன். என்ன இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துங்கண்ணா, ப்ளீஸ். மோகன்ராஜ்க்கு நீ அங்க வரதே பிடிக்கல மன்சூர். ரொம்ப நாளாவே என்ன டார்ச்சர் பண்றான். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. சரி விடு, அதை நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட வெளியே வந்திருக்கேன், அந்த சந்தோஷமே போதும். சரி, என்ன சாப்பிடுற? இவ்வளவு நாள் நீ தானே எனக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு நான் உனக்கு சர்வ் பண்றேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். Get me 2 minutes. எவ்வளோ பெரிய ஜித்தனா இருந்தாலும் சரி, என்னை ஏமாத்திட முடியாது. உங்களை யார் சார் ஏமாத்த முடியும்? நானும் ஏமாத்திட மாட்டேன். ஹலோ ஹலோ மன்சூர், என்ன நினைச்சிட்டு இருக்க? விளையாடுறியா? எதுக்கு ஃபோன் பண்ண? சாரி மன்சூர், நான் உன்னை பைத்தியக்கார நினைச்சிட்டு இருக்க அதானே? நான் வேலை வட்டியெல்லாம் விட்டு நீ கூப்பிட்டு எடுத்துக்க நாய் மாதிரி இல்லைனுமா? இல்ல மன்சூர். ஏய், இந்த இல்ல நல்லா வேண்டாடி. பசங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டு சுத்தி விடுறதுனா புலமா போச்சு உங்களுக்கு. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான். ஏய், போதண்டி பொய்யலாம். நான் சத்தியமா சொல்றேன் மன்சூர், என் பேச்ச கேளு மன்சூர். நான் வேணும்ட்டே இப்படி செய்யல, என் சூழ்நிலை அப்படி. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் உன்னை நேர்ல பார்க்கணும் மன்சூர். நீ என்ன புரிஞ்சுக்கோ மன்சூர். அழாத. நீ எங்க இருக்க? இந்த உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தது காலம்தான் மன்சூர். நடக்கணும்னு நாம ஆசைப்படுறத நடக்க விடாம செய்யறதும் காலம்தான். நடக்க கூடாதுன்னு நாம நினைச்சத நடத்தி வைக்கிறதும் காலம்தான்.
கடவுளுக்கு யாரையெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாருன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த வகையில எங்க குடும்பத்தை கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா இறந்தப்ப நாங்க அல்லாடி போயிட்டோம். அடுத்த வேளைக்கு சோறு இல்லாம விஷம் சாப்பிட்டு எங்க உயிரை முடிச்சுக்கலான்னு இருந்தோம். அப்பதான் அந்த அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எதுவும் யாரோடையும் முடிஞ்சு போயிடாது. நான் சன் சோலார் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். மனுஷன் உயிர் இல்லாம கூட வாழ்ந்துருவான். கரண்ட் இல்லாம வாழ முடியுமா? அது கரண்ட் தயாரிக்கிற கம்பெனி தான்க்கா. இல்லாதவங்க கஷ்டப்படலாம். அறிவும் திறமையும் இருக்கிற பூர்ணிமா என் கம்பெனில வந்து வேலை பார்த்தா உங்க குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துற போகுது. நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் உதவி கேட்டா யாரும் மறுக்காம உதவி பண்ணுவாங்க. நீ எவ்வளவு டெபாசிட் புடிச்சு கொடுக்குறியோ அதுல 20% உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன். என்னுடைய ஒரே குறிக்கோள் தடையில்லாத மின்சாரம், ஒளிமயமான எதிர்காலம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. பொம்பளை புள்ள, நீ எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவ? உங்க அப்பா உனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, கடனை தான் வச்சுட்டு போயிருக்காரு. என்கிட்ட படிச்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நான் சொல்றேன், அவங்கள போய் பார்த்தா உனக்கு உதவி பண்ணுவாங்க. நானும் உனக்கு உதவி பண்றேம்மா. என் வீட்டுல கரண்ட் பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. இன்வெர்டர் வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வாங்கின ஜெனரேட்டர் கூட இருக்குது. நீ சொல்ற இந்த சூரிய ஒளி மின்சாரம்லாம் எனக்கு வேண்டாமா. ஓகே சார். ஓ, உட்காரு 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 உட்காரு. கரண்ட் தான் வேணான்னு சொன்னேன். உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு நல்லாவே தெரியுமா. அதெல்லாம் தாண்டி வந்து தான் இங்க உட்கார்ந்துருக்க. சொல்லுமா, உனக்கு எவ்வளவு வேணும்? உங்களால முடிஞ்சது கொடுங்க சார். எங்க அப்பச்சி சொல்லுவார், வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும்னு. இந்த உதவியே உன் முகத்துக்காக தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தான் மேடம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? சரிங்க மேடம், கண்டிப்பா வர மேடம். மோகன் மேடம், நம்ம அக்கவுண்டன்ட்ட கொஞ்சம் வர சொல்லுப்பா. சரிங்க மேடம். பூர்ணிமா வா வா வா. கலெக்ஷன் எல்லா செக்ஸும் இருக்கு. மொத்தம் 50 லட்சம் ரூபாய். மூர்த்தி சார்னு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நீ அதே மாதிரி ஆளுங்களே எப்படி? நிறைய பேரு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு முக்கியம். நம்ம பிசினஸ்க்கு பணம் வேணுங்கிறத விட எனக்கு உன் கஷ்டம் தீரணும், அதுதான் முக்கியம். உனக்கு சேர வேண்டிய கமிஷனை உன் அக்கவுண்ட்ல போட்டுறேன். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். டேய், எங்கடா அந்த பொம்பளைங்க? யார கேக்குறீங்க? இவ்வளவு பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு தெரியாத மாதிரி பேசுறியா? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்னடா இவனுங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நம்மள ஏமாத்தி பணத்தை வாங்கினாங்களே, அவனுங்கள ஒதுக்கணும். ஏய், எங்கடா அவனுங்க? மந்திரியை பார்க்க போயிருக்காங்க. ஆமா ஆமா, காலையில டிவி நியூஸ்ல சொன்னாங்க. இவனுங்களை இழுத்து போட்டு ஓதிங்கப்பா. சொல்லு மோகன். பூர்ணிமா, பணத்தோட பார்த்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? சார், எங்க பணத்தை ஏமாத்திருக்காங்க சார். யார் ஏமாத்துறா? போலீஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கு. பணம் போட்டவங்க உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னென்னமோ நடக்குது. நீ ஒண்ணு பண்ணு, ஜாக்கிரதையா இரு. வெளிய வந்துடாத. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே? என்னடி ஆச்சு? ஏடி அழற? நம்ம நல்ல ஏமாந்துட்டோம்மா. நமக்கு நல்லது பண்றதா அந்த பொம்பளை 50 லட்சம் ஏமாத்திட்டாம்மா. மத்தவங்கள மாதிரி காசை உடனே வைய நான் கழுத்து பிடிக்க போறதில்ல. ஆனா என்ன செய்ய போற? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. உன்னை கொஞ்சறதுக்கு டைம் கொடு. நிறைய டைம் சார். உங்ககிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிதான் அரிசி பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் பணத்தை எண்ண பழகினதே 1,01,000 இருந்துதான். இப்ப கூட பணத்தை விட்டு கொடுத்துருன்னு மனசு சொல்லுது, விட்டு கொடுத்துறாதன்னு உடம்பு சொல்லுது. நான் உடம்புன்னு சொன்னது உன் உடம்பு. சரி வாமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா. ஒரு பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷனுடைய முதல் தகுதி இது தாண்டி. உன் பணத்தை மூஞ்சில விட்டு எறியறேன்டா ராஸ்கல். எனக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. அதுக்காக நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கல. கடனை அடைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து அடைஞ்சு கிடக்குறேன். இத்தனை நாள் நம்ம பூர்ணிமா தானேன்னு நான் உன்னை சாதாரணமா பார்த்துட்டேன். நீ மரியாதை பூர்ணிமா. எப்பேற்பட்ட புயல் ஒரு நாள் கரை கடக்கும் போது போன் பிரச்சனை முடியாத என்ன? தைரியமா இரு, உனக்காக நான் இருக்கேன். கவலைப்படாத.
மோகன்ராஜ். ஹலோ மிஸ்டர் மூர்த்தி. குட் மார்னிங். ஹவ் வாஸ் தி ஸ்டே? நல்லா இருந்துச்சு. வசதிக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த பொண்ணு பூர்ணிமா தானே? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி மறக்க முடியும்? சொல்லு புரியுமா? மன்சூர் எங்கடா இருக்க? தாவா யாரு? உனக்கு வேண்டப்பட்டவன் தான் பேசுறேன். உன் பூர்ணிமா இப்ப என் கஸ்டடியில். நீ உடனே ஹோட்டலுக்கு வாடா. மோகன்ராஜ், என்ன புதுமுகமா இருக்காருன்னு பாக்குறியா? உனக்கு தான் ஒரு புதுமுகம். ஆனா பூர்ணிமாக்கு பழைய முகம். என்ன பூர்ணிமா? ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வாழ்க்கையில விளக்கேத்தி வைங்கன்னு அவ கேட்டதுக்கு விளக்கே கொடுத்தவர். விளக்கோட விலை எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். என் பணம் 25 லட்சம் ரூபாய். நான் சொல்லி இன்னும் 2 பேர் சேர்ந்து 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஏமாத்தி ஓடி வந்தவ தானே. எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்துல வந்து நின்று தானே ஆகணும். அதான் இங்க வந்து நின்னுட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உனக்கு டைம் கொடுத்தா எனக்கு டைம் முடிச்சிடும். என்ன பூர்ணிமா, என்ன பண்ண போற? நான் வேணா கொடுக்கட்டுமா? சிங்கிள் பேமெண்ட், செக் ஆர் கேஷ். என்ன அவனை பாக்குற? அவங்கிட்ட எதுவும் கொடுத்து வச்சிருக்கா என்ன? என்ன மன்சூர், உங்ககிட்ட எதுவும் கேஷ் இருக்கா? உங்ககிட்ட எப்படி இருக்கும்? நீ ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லி லேபர், கமிஷன் ஏஜென்ட். நீ விற்கிற பல்பு, சுவிட்ச், இத்து போன ஒயரு, இதுல எல்லாம் ஒரு 5% கமிஷன்னா கூட உனக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் தேருமா? என் வீட்டுல டாய்லெட் கிளீன் பண்றவனுக்கு உன்னோட ஜாஸ்தி சம்பளம் தரேன்டா. போடா போடா. ஏய், பணத்தை உங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். என் பூர்ணிமா விட்டுரு. $50 லட்சம் பணத்தை உங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். மன்சூர், டேய், என்னடா என்னடாச்சு உனக்கு? நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கவே இல்ல? என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம்டா. ஏன்டா எங்க எல்லாரும் இப்படி தவிக்க விட்ட? சங்க சுத்தி பார்த்தேன். இன்னைக்கு ஷார்ஜா கிரிக்கெட்டுக்கு போக முடியாதுன்னு சங்கு சொன்னது சரியா போச்சுடா. சங்காலையும் உன் சங்க அறுத்துருவேன். ஜோசியம் பாக்குற நேரமாது அவனை காணும். நாங்க எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கோம். என்னாச்சு உனக்கு? இதுக்கு முன்னாடி உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னன்னு சொல்றா? நாங்க இருக்கோம்ல.
உழைக்கிறதுக்காக பசங்க ஊரை விட்டு ஊரு போறதே கொடுமை. அதுவும் ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நாடு விட்டு நாடு வந்திருக்கான்னா பூர்ணிமா ரொம்ப பாவம்டா. பாவம்தான். யார் இல்லைன்னு சொன்னது? பணத்தை திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அது என்ன சாதாரண அமௌண்டா? எப்படி திருப்பி கொடுக்க போறான்? சிச்சுவேஷன் அப்படி, வேற வழி இல்ல. பணம் தர்றேன்னு சொன்னதே தப்பு. முடியும் முடியாதுங்கிறது அப்புறம். பொழைக்கு வந்த இடத்துல இதெல்லாம் தேவையா? பூர்ணிமா கேவலம் ஒரு வெயிட்ரஸ்டா. ஏன் வெயிட்ரஸ்னா கேவலமா? டேய், எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க தானே அங்க வருவாங்க. வேலைங்கிறதுல ஒரு அடையாளம் தான். யார பத்தி தப்பா பேசா ஜேம்ஸ்? பின்ன அங்க வர்றாங்க. கூட பழகிட்டேன்னு பாக்குறேன். இவ்வளவு காலம் பழக்கம் போயிடுச்சா? என்கிட்ட எடுத்து பேசுற? என்னை விட அந்த உனக்கு பெருசா போயிட்டாளா? வேண்டாதவங்க கூட இருக்கணும் அவசியம் இல்ல. பார், நான் வேற அரேஞ்ச் பண்ணிட்டேன். டேய், என்னடா அது? நீயும் கிளம்பு. ஏய், என்ன பேசுற? நாங்க யாராவது சண்டை போட்டாலே சமாதானப்படுத்துறவ நீ. இப்ப நீயே சண்டை போட்டு வந்து நிக்கிற. ராத்திரி எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் ஜேம்ஸ் உன்னை பத்தி தான் கேட்டிருக்கான். காலையில எவ்வளவு சீக்கிரத்துல கிளம்பி போனாலும் நீ அவனை பத்தி தான் கேட்டிருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்துட்டு இப்ப என்னமோ திடீர்னு போறேன்ற. அதை தவிர வேற வழி இல்ல. டேய், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிய சொல்றா. அதை விட்டுட்டு பிரியறதுக்கு வழிய சொல்லிட்டு இருக்க. ஏய், இப்படி வரியா இல்லையா? சொல்ற கேளுடா. டேய், நான் உன்கிட்ட சாரி கேட்க போறது இல்லடா. என் மனசுல பட்டதை நான் உன்கிட்ட சொன்னேன். வேணும்னா எடுத்துக்க, வேண்டாம்னா விட்டுரு. அதுக்காக நீங்க இருந்து போயிட்டு எல்லாம் சரியாயிடுமா? இப்ப நம்ம பிரச்சனை என்ன? அந்த பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கு பணம் தேவை. அதை பத்தி யோசி. சொந்த ஊர்லயே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது. யாரையும் நம்ப முடியல. உழைக்க வந்த ஊர்ல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஆமா, எத்தனை லட்சம் சொன்ன? 50 லட்சம். ஒரு வினாடி கூட ஆள சொல்றதுக்கு. ஆனா எங்கேருந்து ஒரு லட்சத்தை கொண்டு வர முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணா விட்டுருங்க சார். எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். 4 வழியில சம்பாதிச்சு ஒரு வழியில செலவு பண்ணணும். நீங்க இன்னும் சம்பாதிக்க வழியே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள செலவு ரெடியா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ணே, உங்களால உதவி செய்ய முடியும்னு நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். ஜேம்ஸ், 1000-2000 என் கை காசை போட்டு கொடுத்துருவேன். 1 லட்சம்னா கூட அரபி பணத்தை ரொட்டேட் பண்ணிடுவேன். ஆனா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போகும் சொல்லு? சமாதானமா போறவங்ககிட்ட சமாளிச்சு பேச முடியும். ஆனா அந்த மோகன்ராஜ் பிரச்சனையை கொண்டு வான்னு அலையிறவன். யாரோ ஒரு பொண்ணுக்கா அவங்ககிட்ட வெட்டி நியாயம் பேசிருக்கீங்க. பூர்ணிமா யாரோ ஒரு பொண்ணு இல்லை சார். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லை. ஆனா நாங்க 2 பேரும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் காதலிக்கும் போது அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது சார். இப்ப தெரிஞ்ச பின்னாடி அவளை அப்படியே விட்டுட்டு போறது நியாயமா இருக்குமா சார்? சரி, செய்றேன். பூர்ணிமா, கோபாலகிருஷ்ணன் பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. நீ தைரியமா அந்த மோகன்ராஜ் கிட்ட சொல்லு, பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். ஆனந்த், அகமது இன்னிலிருந்து இந்த பிளாக்குக்கும் லேபர் இன் சர்ச்சா ப்ரொமோட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லிக்கலாம். இவர் தானே? தெரியுமா சார்? ஜஸ்ட் a minute சார். கேரியா. எக்ஸ்கியூஸ் மீ. அகமது சாப், மெட்டீரியல்ஸ்லாம் ஈவினிங்ல வந்துடும்ண்ணா. ठीक है साहब. மாமா நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன் மாமா. அக்கா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. ஆனா நேத்து நைட்டு கொஞ்சம் பல்ஸ் டிராப் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? டாக்டர் கூட வந்து பார்த்தாரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு பார்க்கலாம். அக்காவை பத்திரமா பாத்துக்கணும் மாமா. சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா, பயப்படாத. சரிங்க மாமா, நீங்க அக்காவை பாத்துக்குங்க. சரிப்பா. நான் இப்ப சைட்ல இருக்கேன். வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிப்பா.
ஆனந்த் மிஸ்டர் ஆனந்த். மேடம். Why are you so upset? நீங்க சைட்ல கூட கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தீங்கன்னு மிஸ்டர் மோகன் சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவ பாடுனா நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பாட்டு டீச்சர்னு ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் அவ மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனோம். மெனஞ்சைட்டிஸ்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறா. கொஞ்சம் சீரியஸா இருக்கான்னு மாமா ஃபோன் பண்ணாரு. அதான் நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். சாரி மேடம். டோன்ட் வரி, உங்க அக்கா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. மெனஞ்சைட்டிஸ். ஹலோ மேடம். மிஸ்டர் ஆனந்த். எஸ் மேடம். நாளைக்கு நம்ம 2 பேரும் அபுதாபி போறோம். ரெடியா இருங்க. பாய். ஹாய். Hi, ma'am. டாக்டர் ஜான் ஏப்ரஹாம். First lift, second cabin. Thank you. You're welcome. Who's this patient? My sister, sir. Mr. Anand. See, Mr. Anand. Sir. Meningitis is an infection that affects brain and the spinal cord. Sometimes it damages the brain. In your sister's case, it starts getting complicated. நேத்து கூட ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது சார். Don't worry, Mr. Anand. உங்க சிஸ்டரோட கேஸ் ஹிஸ்டரி நான் பார்த்தேன். அதுல ஒரு தவறும் நடக்கல. ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. Anyhow, next month நான் இந்தியா வருவேன். அப்ப கண்டிப்பா உங்க சிஸ்டரை பார்க்கறேன். ஓகே? Don't worry. சரி சார். Thank you. You're welcome. Have a nice day. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆரம்பிச்சிடாதீங்க. I'm not a social worker. எங்க அக்காவுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெட்டு இருக்கீங்க. நாம தினம் நிறைய பேரை பார்க்கறோம். By seeing them, they don't become known people. தெரிஞ்சவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்ல எப்ப பஸ் வரும்னு கேக்குறதுக்கு கூட ஒரு பொண்ணு நம்பிக்கையான முகத்தை தேடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. That's why I'm coming with you. கனவா நிஜமா தவிக்கிறேனே, நிழலாய் தொடரவும் துடிக்கிறேனே. கனவா நிஜமா தவிக்கிறேனே, நிழலாய் தொடரவும் துடிக்கிறேனே. மரபு பெண்ணே, மரபு பெண்ணே, அரபு மின்ன காதல் சொன்ன தினக்கூலிக்காரன் நெஞ்சினிலும் விரகம் தேவதையும் வருவாளோ.
துடிக்கிறேனே நிழலாய் தொடரவும் துடிக்கிறேனே கண்கள் இரண்டு காட்சி ஒன்று உண்மை அறிந்து கொள்ளே முள்ளும் ரெண்டு வட்டம் அடிக்கும் நாளும் தொடுவது இல்லையே நம்பிவிட்டால் பெண் தன்னை கொடுப்பார் வம்பெதற்கு என்னை விட்டு விலகே நீ போகும் பாதை ஊராகில்லே 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 நிஜமே நிஜமே புரிகிறதே இடைவெளி குறைவதும் தெரிகிறதே அடடா அடடா இனிக்கிறதே அணைக்கவும் ஆசை பிறக்கிறதே தினக்கூலிக்காரன் நெஞ்சினிலும் விரகம் தேவதையும் வந்தாளே Uncle, we are planning a prestigious project on an exclusive mountaintop. Definitely it will be a landmark hotel globally. All the plannings and permissions are done. We are going to launch the project very shortly. See how the younger generation take over us. Nisha, why don't you take Bashir out and also take him for a desert drive? Okay, Daddy. Go ahead. Bashir? Yeah, sure. Made for each other. They are a good match. Why don't they join together in life also? Okay, I also felt the same. Let's plan it. That's it. ஹலோ அண்ணா நான் ஃபாத்திமா பேசுறேண்ணா. பாத்திமா சொல்லு. என்னால இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுண்ணா. நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா நான் இங்க செத்தே போயிடுவேன். என்ன சொல்ற? ப்ளீஸ் அண்ணா, எப்படியாவது என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. இந்த உதவியை பண்ணுங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். என் வாழ்க்கை நீங்க செய்யற உதவியில தானே இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சரிண்ணா. நௌஷாத்துக்கு கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. சரிண்ணா. ஆனா முக்கியமான விஷயம், இது நௌஷாத்துக்கு தெரிஞ்சா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. புரிஞ்சுதா? சரி. நான் டிக்கெட்டை போட்டு உடனே கூப்பிடுறேன். ஓகே பை. ஜேம்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். எனக்கு அர்ஜென்ட்டா சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேணும். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவசரமா சென்னைக்கு போயே ஆகணும். சரி, பேர் சொல்லு. ஃபாத்திமா. பாஸ்போர்ட்ல இருக்க பேர் தானே? தெரியல, டவுட்டா இருக்கு. கேட்டு சொல்றேன். என்னப்பா இது? ஹலோ. ஃபாத்திமா, உன் பாஸ்போர்ட்ல என்ன பேர் இருக்கு? ஃபாத்திமா ரஹ்மான். ஃபாத்திமா ரஹ்மான். நான் டிராவல்ஸ்ல தான் இருக்கேன். ஏர்போர்ட் மட்டும் கூப்பிடுறேன். சரிங்கண்ணா. ஜேம்ஸ், பாஸ்போர்ட் நேமே இப்பதான் கேக்குற. ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது? சந்தேகமே வேண்டாம், ஒரு ப்ராப்ளம் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க டிக்கெட்டை மட்டும் போட்டு கொடுங்க ப்ளீஸ். டிக்கெட் ரெடி ஆனதை எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். வரேன். ஓகே ஜேம்ஸ். ஃபாத்திமா, ஃபாத்திமா, ஃபாத்திமா. தப்பிச்சிட்டாளா? பாஸ், ஃபாத்திமா எஸ்கேப் ஆயிட்டா.
എനിക്കൊന്നും അറിയണ്ട. അവരെത്രയും പെട്ടെന്ന് കണ്ടുപിടിക്കണം. പോലീസും കോൺസുലേറ്റും പറഞ്ഞാ നമ്മളെല്ലാവരും അകത്താകും. ഇതിന്റെ പിന്നിൽ ആരോ ഉണ്ട്. மன்சூர், இந்த உலகத்தில் உயிரை கேட்டால் கூட தந்துருவாங்க. ஆனால் கடன் யாரும் தரமாட்டாங்க. இதுதான்ப்பா உண்மை, புரிஞ்சுக்கங்க. ஆனால் என்னால் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க முடியல. உங்கள் எல்லாருமேலையும் அப்படி ஒரு பாசத்தை வளர்த்துட்டேன். அமௌண்ட் வேற பெரிய அமௌண்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுத்துருங்க. என்ன? கண்டிப்பாக சார். லக்ஷ்மி, வந்துட்டேங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லைங்க, பரவாயில்ல. சரி, ஸ்கூல் கிளம்புறேன். என்னைக்கு மன்சூர்? என்ன சார் உங்ககிட்ட போய்? இது பண விஷயம். கொடுக்குற வேண்டாம கொடுத்தாலும் வாங்குற வேண்டி தான் வாங்கணும். பாத்தியா, நல்ல சகுனம். ஜேம்ஸ் யாருன்னு பாரு. சார், நீங்க திடீர்னு Mr. Gopalakrishnan, I didn't believe my own blood. I believed you, but you cheated me. Millions of drams. I want my money back immediately. Understand? I can put you in jail. But I didn't, because your family is here. They should not leave the country. Chitu, take all their passport, this money, and come to my office. Come fast, don't delay. நீதானடா? எவ்வளோ நாளாக உங்களுக்கு டிரைவராக இருக்கிறது? எனக்கு ஒரு டிரைவர் வேணாமா? எல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்த ரூட்டு தான். உங்கள் பாஸ்போர்ட்லாம் எடுத்து வைங்க. அண்ணா சார், என்னடாச்சு? என்னாச்சு சார்? அண்ணா சார், என்ன பாருங்க சார். அண்ணா சார், ஒன்றும் இல்லை. அண்ணா வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னாச்சு சார்? சார், அண்ணா சார். ஓகே. சொல்ல போறேன். பணம் கிடைக்கும்னு அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கேன். இருந்த ஒரே தெம்பு கோபாலகிருஷ்ண சார் தான். இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மோகன்ராஜ் கொடுத்த டைம் பெற முடிய போத பூர்ணிமா கிட்ட எப்படி சொல்ல போறேன்? சொன்னவ தாய்ப்பாளா? எப்படி என்னால சொல்ல முடியும்? வேற வழியே இல்லடா. நீ சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். என்ன மன்சூர்? நான் வேற சோர்ஸ்ல பணம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பூர்ணிமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பணம் கிடைச்சிரும். வேண்டாம் மன்சூர், விட்டுரு. நீ என்ன நம்பலையா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மன்சூர். அதை விட என் தலையெழுத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தொலைக்கட்டும். என்னால நீ வேற டார்ச்சர் அனுபவிக்கிற. வேண்டாம். சரி, நீ போ. டியூட்டிக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்.
ஹலோ ஜேம்ஸ். சொல்லுங்க நீ. நேத்து காலையில அவர் வீட்டை விட்டு வெளியே போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கு. நான் பாக்குறேன் நீ 2 நாளைக்கு முன்னாடி கத்தார் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்றீங்களா? சரிங்க நீ. ஹலோ ஜேம்ஸ். ஜித்து. சொல்லு. சீக்கிரம் நீ வா. ஏன் என்ன? சீரியஸ் மேட்டர். கோபாலகிருஷ்ணன் சேர்த்துட்டாரு. என்ன சொல்ற? தற்கொலை பண்ணிட்டார் சீசைடு வில்லால. 2 நாள் கழிச்சு தான் பாடியை வாட்ச்மேன் பார்த்துருக்கான். போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு இருக்கு. அரபி எல்லாத்தையும் பார்த்துக்குவார். Sorry. I never expected him to take such a drastic decision. I feel sorry for his family. But what can I do? It's his fate. I really don't want his family to suffer. James, look, these are their passports and 100,000 dirhams for their family to go back to India. God bless them. Take care. தற்கொலை பண்ணிட்டா திருநகாசை திருப்பி தர தேவையில்ல. பாவம் அரபிக்கு தான் டபுள் செலவு. டேய், அன்னிக்கிட்ட இதை எப்பரா சொல்றது? சொன்னா அந்த குடும்பம் தாங்கிக்குமா? சின்ன சின்ன பசங்களாச்சேடா. டேய், மறைக்கிற விஷயமாடா அது. அந்த குழந்தைகளுக்கு தெரியாம பார்த்தப்போ வேற வழி இல்லை. பங்கடா போலாம். நதி போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது? வேறிங்கு சாய்ந்தால் கிளை என்ன செய்யும்? பூவோடு கிளையும் சேர்ந்து போகுதே. ஓ, கண்ணீரின் வெப்பம் நெஞ்சை தாக்குதே. நதி போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது? கையிரண்டை பிடித்தபடி நாள்தோறும் நடந்து வந்தோம். தோள்களில் சாய்ந்தபடி கனவு நாம் கண்டு வந்தோம். கனவுகள் பலிக்கவில்லை, கைகளில் கிடைக்கவில்லை. கனவுகள் பலிக்கவில்லை, கைகளில் கிடைக்கவில்லை. நம் நேசத்தின் மீதேதான் நடையார் இங்கு கண் வைத்தார். போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது? பகலிரவு பார்க்காமல் பாடுபட்டு நாம் உழைத்தோம். மணலகர வெயிலிலும் முக்குளித்து முத்தெடுப்போம். உறவுகள் நினைத்திருந்தோம், வருத்தங்கள் மறந்து விட்டோம். வரும் மீண்டும் தான் சந்தோஷம் நம் தேசத்தில் கால் வைத்தார். நதி போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது?
என்னடி உன் பொண்ணு துபாயில ஓடி ஒளிஞ்சிருக்காளா? அந்த பூர்ணிமா எங்க ஓடி ஒளிஞ்சாலும் எங்க மூர்த்தி ஐயா கண்ணுல இருந்து தப்பவே முடியாது. ஆம்பளை இல்லாத வீடுன்னு இப்படி ஆளுங்களை கூட்டு வந்து அநியாயம் பண்றீங்களே. துபார், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பணத்தை திருப்பி கொடு, இல்ல அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன். என் பொண்ணு உங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா கொடுத்துருவா. இதே பதில் எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? அடுத்த தடவை வரும்போது பணத்தை கொடுக்கல உன் பொண்ணுங்களை தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, யாரும்மா அவங்க? ஏமா உன்னை திட்டிட்டு போறாங்க? ஒன்னும் இல்லம்மா. சொல்லுமா. நான் தாண்டி பேசுறேன். நல்லா இருக்கியாமா? எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? எப்படி நல்லா இருக்க முடியும்? இங்க எப்ப எவன் வீடு பூந்து கரெக்டா பண்ணுவானே தெரியல. என்னம்மா சொல்ற? அந்த மூர்த்தி அனுப்பின ஆளுங்க வந்து பணத்தை வையின்னு ரொம்ப தொல்லை பண்றாங்க. வீட்டுல வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? பணம் அரேஞ்ச் ஆயிடுச்சுமா, நான் சீக்கிரம் வரேன். நீ வர்றது இருக்கட்டண்டி, முதல்ல பணத்தை அனுப்பிடி. தைரியமா இருமா, ஒன்னும் ஆகாது. நம்ம பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் இல்லாம போயிடும். வார்த்தை தாண்டி நான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். ஓய், ഓഹോ, അവനാണതിന്റെ പിന്നിൽ. അവനെ വെറുതെ വിടരുത്, തീർത്ത് കളഞ്ഞേക്ക്. ഡു ഇറ്റ് ഫാസ്റ്റ്. ஜேம்ஸ், ஆள் சரக்கோட வந்திருக்கான். ஆள் எந்த நாடு என்ன ஏதுன்னு நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. நாளைக்கு டெசர்ட்டுக்கு வா. ஹாய் ஜேம்ஸ், என்ன சரக்கு வாங்க வந்திருக்கியா? உனக்காக தான் இவ்வளோ சரக்கோட வந்திருக்கேன். நீ ஃபாத்திமாவை ஊருக்கு தானே அனுப்பி வச்ச? உன்னை உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறதா?
ஏன் பூர்ணிமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சொல்ற மன்சூர், ஜேம்ஸ் மேல அட்டாக் நடந்துச்சுடா. நீ என்னடா சொல்ற? ஐசியூல இருக்கான். டாக்டர் டைம் வேற கொடுத்துருக்காங்க. பயமா இருக்கு. நான் அங்க வரேன்டா. எந்த ஹாஸ்பிட்டல்டா? ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல். பூர்ணிமா வேற ஃபோன் எடுக்கல. நீ பூர்ணிமாவை பத்தி கவலைப்படாதடா. வர வழியில் நான் பார்த்துட்டு வரேன். ஹலோ சார். பூர்ணிமா சார், நாங்க கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு. நீயா கேட்ட டைமும் முடிஞ்சு போச்சு. நான் இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆனதுனால மிஸ்டர் மூர்த்தி என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றாரு. யூ கான்ட் புஷ் திஸ் எனி ஃபர்தர். என்ன பண்ண போற? நீங்க இங்க வாங்க சார். அது டார்லிங் பூர்ணிமா. ஓ, there you are. என்ன முடிவு எடுத்திருக்க பேபி? புதுசா முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். எப்பவோ எடுத்த முடிவு தான். மன்சூர் தான் என்னோட ஒரே முடிவு. வந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா பொண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா வாழ முடியாது. இந்த தத்துவத்தை சொல்லதான் நீ என்ன வர சொன்னேடி. நீங்க உங்க பணத்தால எதையும் வாங்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனச வாங்கவே முடியாது. அத சொல்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். யார வேணாலும் நினைக்கிற மனசு யாரோ ஒருத்தருக்காக தான் துடிக்கும். நீ உன் பணத்தால யாரும் மனசையும் துடிக்க வைக்க முடியாது. இப்போ கூட என் மனசு மன்சூர்னு தான் துடிக்குது. எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு. இது முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, என்ன நானே முடிச்சுக்க வேண்டிய நேரம். கடன்காரியா செத்து போவேனே தவிர உன்கிட்ட மானத்தை வித்தவளா நான் வாழ மாட்டேன். ஆவரேஜ் கேர்ள் இருக்கியே, நான் என்ன உன் மனசியா கேட்டேன்? உன்னை வேண்டி வாழ சொன்னது.
hide from me. மன்சூர், இந்தியா மாதிரி இங்க ஈஸியா ஜாமீன் கிடைக்காது. ஒரு பக்கம் உங்க ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் உங்க லவர். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா இது மர்டர் கேஸ், பெயில் கூட கிடைக்காது. சார், அவன் வேணும்னு பண்ணல. நியாயத்தை வேணா நமக்குள்ள பேசிக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுபடாது. நாமெல்லாம் ஒரே ஊர்க்காரங்க சார். மலை போல உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். ஏதாச்சும் பார்த்து நல்லா பண்ணுங்க சார். மன்சூர், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் இமோஷன்ஸ். நான் எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் துபாயில வாதாட முடியாது. அரபி லாயர்ஸ் மட்டும்தான் இங்க வாதாட முடியும். சார், அப்போ உங்க 2 பேரும் வெளியே வரவே முடியாதா சார்? உடனே வெளியே வர வாய்ப்பில்லை. பெரிய அரபி லாயர்ஸை என்கேஜ் பண்ணணும். அவங்களுக்கு ஃபீஸ், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் நிறைய செலவாகும். அது மட்டும் இல்லாம நிறைய பிக் ஷாட்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸும் தேவைப்படும். உங்களால அது முடியுமா? பெரிய அரபி லாயர்ஸை என்கேஜ் பண்ணணும். அவங்களுக்கு ஃபீஸ், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் நிறைய செலவாகும். உங்களால அது முடியுமா? மன்சூர், ஹலோ. ஹலோ மன்சூர், நீங்க? நான் ஆனந்தோட அக்கா வீட்டுக்காரர் பேசுறேங்க. ஒரு நிமிஷம் சார், இதோ ஒரு நிமிஷம். மன்சூர், மன்சூர். என்னடா? ஏய், ஊர்ல இருந்து ஆனந்தோட மாமா பேசுறாரா? மாமாவா? பேசுடா. அங்கிள். ஹலோ மன்சூர், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். 2-3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்துக்கு கால் போக மாட்டேங்குது. இல்ல அங்கிள், அவன் இங்க இல்லையே. என்னது? அங்க இல்லையா? என்ன சொல்ற? இல்ல, பக்கத்து ஊருக்கு எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான். ஏப்பா, 2-3 நாள் அவன் குரலை கேட்காம ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். அவன் என்ன கூப்பிடுவான் திருப்பி. நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகேப்பா. ஓகே. இன்னும் எத்தனை நாளா அவங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்க முடியும்? சொல்லிட வேண்டியதுனடா. எப்படி சொல்ற? வேலைக்கு போயிருக்கா நம்பியிருக்கவர்கிட்ட ஜெயிலுக்கு போயிருக்கான்னு சொல்றியா? இல்ல, நதி போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது? நதி போகும் திசை அது கடல் தானம்மா, விதி எங்கு போகும் என்ன சொல்வது? ஆகாயம் அங்கே
வாடுதே. ஓ கண்ணீரின் வெப்பம் நெஞ்சை தாக்குதே. ஆனந்து பூர்ணிமாவும் வெளியில வந்துருவாளாடா? இனிமே நம்மளால அவங்கள பார்க்க முடியுமாடா? ஒரு பொண்ணால வாழ்க்கை வரும் வரும்னு சொன்னியே, வந்த வாழ்க்கையை பாத்தியாடா? இந்த ஊர்ல சட்டமும் தண்டனையும் ரொம்ப கடுமையா இருக்குடா. அவங்க வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்லடா. டேய் சும்மா இருங்கடா. நான் அவங்கள வெளியே கொண்டு வர போராடிட்டு இருக்கேன். நான் அவங்கள வெளியே கொண்டு வர அல்லாடிட்டு இருக்கேன். எனக்கு யார் காலில் விழுறதுனே தெரியலடா. ஒரு வக்கீல போய் பார்த்தா எவ்வளவு கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன்னு கேட்கறான். இன்னொரு வக்கீல போய் பார்த்தா பணத்தால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றேன்னே ஒன்றும் புரியலடா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான்டா காரணம். ஊர்ல இருந்தவன் ஏதோ நல்லது பண்றேன் நான் தான்டா கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் தப்பு என் மேலதான். நியாயமா பார்த்து அவன் இல்லடா, நான் தான் உள்ள இருக்கணும். அவன் மட்டும் வெளியே வரலனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். டேய் எமோஷன் ஆகாதடா. உலகத்துல எந்த ஃப்ரெண்டாவது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுவானா? நீ அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்த. ஆனா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறது தான். எப்படியாதுங்கிறது தெரியுது, ஆனா யாராலும் தான் தெரியல. நமக்கு நல்ல செய்வாருன்னு நம்மள கோபாலகிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. இது நடந்தாலும் தைரியம் கொடுக்குற நம்ம ஜேம்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கான். நம்ம இப்போ அனாஜா நிற்கிறோம்டா. யாரா இந்த ஊரில் நமக்கு நல்லா செய்வா? யாராலடா நல்லா நடக்கும்? நீங்கள் தான் நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. உதவின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் போன வழியாவே திரும்பி வர வேண்டியதாக இருக்கு. நீங்கள் நினச்சா உங்கள் அப்பா கிட்ட பேச முடியும். அவங்க 2 பேருக்காகவும் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசுவீங்களா ப்ளீஸ்? Why did you kill him? Tell the truth. No, sir. I did not kill him. Things are looking very difficult in this case. I feel it will take a lot of time. Only option is blood money. Call Mohan Raj's family. Give them whatever money they want. Finish it off once for all. என்ன நிஷா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? மன்சூர், நாளைக்கு ஈவினிங்குள்ள ஆனந்தும் பூர்ணிமாவும் ரிலீஸ் ஆயிடுவாங்க. என்ன நிஷா சொல்றீங்க? உண்மையாவா? லீகலா கூட எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமா, லீகலா எதுவுமே பண்ண முடியாது. இங்க சட்டத்திட்டம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்.
எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி பிளட் மணின்னு ஒன்று இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது, அதுவும் அவங்க நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாதான் கொடுக்க முடியும். எங்க அப்பா மோகன்ராஜ் ஃபேமிலியை ஒத்துக்க வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அரப் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த லா இருக்கு மன்சூர். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்க அப்பாக்கு நிறைய செலவா இருக்குமே. நான் தான் சொன்னேனே, எங்க அப்பா எனக்காக எதுவும் செய்வாருன்னு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு மன்சூர். வாங்க முடிஞ்சவங்க வாங்கிடுறாங்க, விற்க மனசு இல்லாதவங்க வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிடுறாங்க. முதல்ல பார்வை இல்லாதவனா பார்த்ததுனாலோ என்னமோ நம்ம காதலும் குருடா போயிடுச்சு. எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கிக்கிற வசதியில இருக்கிற என்னால எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாங்கிக்க முடியல. என்னைக்குமே நீ என் மனசுல இருப்ப ஆனந்த். உண்மையை சொல்லணும்னா என் மனசே நீதான். உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக நான் என் அப்பா கிட்ட போய் உதவி கேட்டேன். உதவி செய்வீங்களான்னு கேட்குற அளவுக்கு பெத்த அப்பனே 3வது மனுஷன் ஆக்கிடுச்சாமா உன் காதல். நீ அந்த ஆனந்த பிளைண்ட் சிங்கரை பார்த்தது, அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகி நம்ம சைட்டில் வேலை போட்டு கொடுத்தது, அபுதாபி வரைக்கும் போய் டாக்டரை பார்த்தது எல்லாமே எனக்கு தெரியுமா. விதைச்சவங்க கிட்ட சொல்லிட்டு பூ பூக்கிறது இல்லைம்மா, ஆனால் அது பூக்கிறத விதைச்சவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எதையும் வேணும்னு இம்மை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது நான் உன் மேலே வச்சிருக்கிற பாசம். நீ அந்த பாசத்தை எனக்கு பாசமாகவே திருப்பி தர வேணாம், கௌரவமாக தான் திருப்பி தரணும். என் பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறத விட இப்ராஹிமோட பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு வெளியே இருக்கிற இந்த சொசைட்டி உன் பேரில் அதிக எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. நீ அப்படி இப்படின்னு லேசாக அசைஞ்சா கூட போதும், என்னோட இத்தனை வருஷத்து வாழ்க்கை கௌரவம் ஒரே நிமிஷத்தில் உடைஞ்சிடும். அப்பாவோட கௌரவம் உடையக்கூடாதுன்னு நீ நினைச்சா நீ உன் காதலை விட்டு கொடுக்கணும். நீ உன் காதலை விட்டு கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு அவங்கள ஜெயிலேருந்து வர வச்சிடுவேன். அப்பாவோட கௌரவமா இல்லை உன் காதலா, நீயே முடிவு பண்ணிக்க. ஆனந்த், நான் உன்னை காதலிச்சது உண்மை, நீ என்ன காதலிச்சதும் உண்மை. நம்ம 2 பேரோட உண்மைக்கு நடுவுல தான் நிஜமான உண்மையே இருக்கு. காதலுக்கு முன்னாடி யாராலையும் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, ஆனா காலத்துக்கு முன்னாடி காதலால கூட எந்த முடிவையும் எடுக்க முடியாதுன்ற வேதனையான உண்மையோட தான் நான் உன்னை விட்டு போறேன். கூட்டு பறவைகளாக இருந்த இவர்களை
காலமும் சூழ்நிலைகளும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்க வைத்துவிட்டன. ஜேம்ஸ் தன் மறுபக்கத்து இருள் வேலைகளை விட்டுவிட்டு ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட் வைத்துக்கொண்டு அமைதியான வாழ்க்கைக்கு மாறிவிட்டார். நிலையான வேலை அமையாத சுந்தர் மட்டும் சென்னைக்கு வந்து இப்போது ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். பூர்ணிமாவின் பிரச்சனைகளை அனைவரும் இணைந்தே தீர்த்துவிட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராத விதமாக இவர்களின் காதல் நல்லறமாகி கனிந்து விட்டது. ஓம் ஸ்டீம் கிரீம் குரவே நமஹ. நான் குருட்டாம்பாடமா சொன்ன ஜோசியத்தெல்லாம் படிக்க வச்சிட்டீங்க. என் கையில இருந்த சின்ன சங்க பெரிய சங்கா மாத்திட்டீங்க. இந்த சங்கு இன்னும் பெரிய சங்கா வளர்ந்துட்டே போகணும். ஒரு பெண்ணால் வாழ்க்கை வரும் என்று ஆனந்துக்கு இவன் சொன்ன ஜோதிடம் பலித்தது. இன்று வரை அவனுக்கே விளங்காத ஜோதிட ரகசியம் அது. நிறைவேறிய கனவு காதலாகிறது, நிறைவேறாத காதல் கனவாகிறது. நிஷாவின் பிரிவு இவனை பாதித்தாலும் மனதை காயப்படுத்தினாலும் அதை குணமாக்கும் பணியை காலம் செவ்வனே செய்தது. நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும் ஆனந்துக்கு நிஷா இன்றும் மணல் நகரத்து தேவதை தான். உயிரில்லை